இன்னைக்கு நான் பார்க்க போறது பருட்டோ எபிசோட் 256. கதையோட ஓப்பனிங்ல நம்ம பருட்டோ பர்கரை சாப்பிட்டு ரொம்பவே ஹாப்பியா இருக்கா. இப்பதான் திரும்ப வீட்டுக்கு வந்த ஃபீலிங்கே கிடைக்குதுன்ற மாதிரி சாரடா சொல்லுவா. நீங்க இடர் மிஸ்ல பண்ண மிஷினை பத்திலாம் நாங்க கேள்விப்பட்டோம். ரொம்பவே கஷ்டமான மிஷின்ல இருந்தே நல்லா வந்திருக்கீங்களேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்குள்ள எங்க கேப்டன் தான் காரணம்ன்ற மாதிரி பருட்டோ சொல்லுவா. இன்னமும் கேப்டனா இருக்கிறதுக்கு நான் இன்னமும் நிறைய விஷயங்கள் கத்துக்க வேண்டியது இருக்குன்ற மாதிரி சாரடா சொல்லிக்கிட்டு இருக்க. சரி, எங்க மிஷின்லாம் இருக்கட்டும், உங்களோட மிஷின் என்னாச்சுன்ற மாதிரி சாரடா கேட்கும் போது ஷீக்கடாய் மட்டும் வேற ஒரு ஸ்குவாடோட ஒரு மிஷின் போயிருக்கான். எங்களுக்கு எந்த மிஷினுமே இப்போதைக்கெல்லாம் வரதில்லைன்ற மாதிரி சொல்ல, இது உங்களுக்கு ஓகேவா? ஷீக்கடாய் மட்டும் அட்வான்ஸ் ஆகி போய்கிட்டே இருக்கானேன்ற மாதிரி பருட்டோ கேட்க, அதுக்கு நாங்க என்ன பண்றதுக்கு, எங்களுக்கு மிஷின் வரலையன்ற மாதிரி இவங்க 2 பேரும் சொல்லுவாங்க. உங்க 2 பேரால ஷீக்கடாய் முன்னேறி போகிறது தடை போடும். டீம் 10ஓட ரிபியூட்டேஷனுமே குறைய ஆரம்பிக்கும். அதை பத்தி யோசிக்கலான்ற மாதிரி கேட்கும் போது இவனே யோசிச்சு பார்ப்பாங்க. பிகாஸ் இவங்களோட லெவல் கெனின்றதுனால அவங்களுக்கு ஏத்த மாதிரியான மிஷின்ஸ் தான் கொடுப்பாங்க. அதனால இவங்களுக்கு லிமிட் இருக்கு. டீம் 7ஓட டீம் ஒர்க் சாலிடா இருக்கிறதுனால அவங்க நிறைய மிஷினை அக்கம்ப்ளிஷ் பண்றாங்க. இதே மாதிரி ஷீக்கடாயுமே அவனுக்கு ஈக்குவலான லெவல் ஷினோபிஸ் கூட டீம் போட்டு போனானா அவனுமே முன்னேறி போய்கிட்டே இருப்பான். ஷீக்கடாயே அந்த இடத்துக்கு உங்க 2 பேருக்கு மிஷின் வந்திருக்கு அப்படின்னு மாதிரி சொல்ல, அந்த மிஷின்ஸ்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க ஒருத்தர் வயசான ஒரு போட்டோ கூட இந்த மாதிரி ஹிடன் கிளவுட சேர்ந்தவர் இவரு. அங்க இருக்கவங்கல இருந்து ரோக் நிஞ்சா இவன் தப்பிச்சு வந்திருக்கான், இந்த இடத்துல தான் மறைஞ்சிருக்கான்ற தகவல் வருது. சப்போஸ் நம்ம இவனை பார்த்தோம்னா இவனை கஸ்டடியில எடுத்து அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹிடன் லீஃப் வில்லேஜ்ல இருக்க வெப்பன்ஸ் எல்லாத்தையும் தான் அவன் தேடி வந்திருக்கான். ஸோ ஆல்ரெடி அவன் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஷீக்கடாய்க்கு ஆல்ரெடி ஒரு டாப் சீக்ரெட்டான மிஷின்ல இருக்கான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கேங் தீஃபை பிடிக்கிறதுல. ஸோ அதனால நீங்க 2 பேர் சேர்ந்து இந்த மிஷினை பண்ணணும்ன்ற மாதிரி சொல்ல, நாங்க 2 பேர் மட்டும் பண்ற மாதிரி அவங்க கேட்கறாங்க. நீங்க 2 பேர் தான் இதை பண்ணணும், நான் உங்களை நம்புறேன் அப்படி நம்ம ஷீக்கடாய் சொல்ல, இவங்க 2 பேரும் மிஷினுக்காக போறாங்க. 10-10ஓட கடையில நின்னுக்கிட்டு அவன் வெப்பனா வாங்கிக்கிட்டு இருக்கத இவங்க 2 பேருமே பாக்குறாங்க. உள்ள போய் பிடிக்கிறதுக்கு பதிலா அவன் வெளியில வர வச்சு பிடிப்புன்ற மாதிரி வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. அவனுமே பொருள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு நடந்து போகும்போது அவனை நிப்பாட்டுறாங்க. நீ ஒரு ரோக் நிஞ்சான்னு சொல்லி எங்களுக்கு நல்லாவே தெரியும், நீ எங்க கூட வந்துரு, அதான் நல்லதுன்ற மாதிரி இவங்க 2 பேரும் சொல்ல, அதை கேட்காம அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிக்கிறான். இவங்க 2 பேரும் பவர்ஸ் யூஸ் பண்ணி அவங்கள தடுத்து நிப்பாட்டுறாங்க. அந்த பேக் எடுத்து இதுக்கப்புறம் எங்க கூட வா, இதை நான் உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு ஈனோஜன் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கறான். வெப்பன்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதில் கத்தி மற்றதெல்லாம் இருக்கு. ஒரு டப்பா எடுத்து என்னடா அதை யோசிக்கும் போது ஸ்மெல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜோஜோ அதை ஓப்பன் பண்ணி பாப்பா. ஆக்சுவலா அந்த பேக்ல சமையலுக்கு தேவையான பொருட்கள், கத்திகள் அதெல்லாம் தாங்க நிறையவே இருக்கு. ஆக்சுவலா அவன் ஒரு செஃப் பண்ணிக்கிட்டு இருப்பான். பிகாஸ் அவன் உருவாக்க போற ஒரு ராமனுக்கான ஃபிளேவருக்காக அதில் அதோட இன்கிரீடியன்ஸ்லாம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருப்பான். ஸோ ஒரு சாஸ் மாதிரியான ஒரு விஷயத்தையுமே எடுத்து காமிச்சிக்கிட்டு இருப்பான், பேம்பு சாஸ் அப்படின்ற மாதிரிலாம். அப்பதான் சென்சிரி டீமை சேர்ந்த ஒருத்தர் என்ன மன்னிச்சிருங்க, சென்சிரி டீம் சில விஷயத்தை அப்டேட் பண்ணலாம், அதனால தான் தப்பாயிடுச்சுன்ற மாதிரி சொல்றாரு. உங்க நேமே அந்த கிரிமினல் நேமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருந்ததுனால இந்த பிரச்சனைகள்லாம் வந்துச்சுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. பரவாயில்ல விடுங்க, நான் நெஞ்சிச்சுலாம் யூஸ் பண்ணி பல காலம் ஆகுது, இப்போ எனக்கு அதெல்லாம் சுத்தமா வராதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அதனால தான் எங்ககிட்ட நீங்க இவ்வளவு ஈஸியா மாட்டிட்டீங்கன்ற மாதிரி ஜோஜோ சொல்றா. அப்புறம் எதுக்கு எங்களை பார்த்து ஓடுனீங்க, வெப்பன்லாம் வாங்குனீங்கன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. பழக தோசையில் பயந்து ஓடிட்டேன், அது மட்டும் இல்லாமல் இந்த கத்தி எதுக்குன்னா நூடுல்ஸ் வெட்டுறதுக்காக தான்ற மாதிரி சொல்றான். இவங்களுக்கு இந்த மிஷின்ல பயங்கர டிசப்பாயின்மெண்டா இருக்கு. நம்ம ஜோஜோக்கு அந்த இடத்துல பசிக்குது, வயிற்றுல சத்தம் கேட்குது, நான் உங்களுக்கு சமைச்சு தரேன்ற மாதிரி அவர் சொல்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஷீக்கடாய் ஒரு மிஷினுக்கு போயிருப்பான் இல்லையா, அந்த கேங் சயின்டிபிக் நிஞ்சா டூல தான் திருட வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல போய் நிற்கிறான். அந்த திருடனுங்க அந்த இடத்துல ஃபிளாஷ் பேம் போட்டு ஓட ஆரம்பிக்கிறானுங்க. கரெக்டா அந்த ஷெஃப்பும் அதுக்கப்புறம் அந்த திருட்டு பசங்களுமே மோதி ஸ்க்ரோல் மாறிடுது. அதுக்கப்புறம் அவனுங்க சாரி கூட கேட்காம போயிட்டானுங்க சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வர ஒரு ராமன் ஷாப்புக்குள்ள வராங்க. அந்த ராமன் ஷாப்புக்கு யாருமே வரமாட்டாங்க கஸ்டமர்ஸே. ஆக்சுவலா எதுக்காக ஒரு ராமன் ஷாப் ஓபன் பண்ணிப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மேகசின் ரைட்டர் அண்டர் கவர்ல சுத்திக்கிட்டு இருக்காரு இந்த வில்லேஜை சுத்தி தான். அவர் ராமனை பத்தி எழுதுவார் அவரோட மேகசின்ல. அதுல ஒரு வார்த்தை மூலியமா நிறைய கஸ்டமர்ஸ் அவரோட கடைக்கு வருவாங்க இல்லையா, அதுக்காக தான் இதை பண்றாரு. சரி, எதுக்காக ஃபர்ஸ்ட் நீங்க ராமனை கிரியேட் பண்றீங்கன்ற மாதிரி அந்த இடத்துல ஜோஜோ கேட்கும் போது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வில்லேஜை விட்டு இவர் வெளியில வந்ததுனால ரொம்பவே பசியோட இருந்திருப்பாரு. அப்ப நம்ம ஈச்சிராக்கு கடையில சாப்பிட்டதுனால அந்த ராமன் அவருக்கு ரொம்பவே ஃபீல் குட்டாவும் வாமாவும் ஃபீல் ஆனதுனால அதே மாதிரி இவரும் ஆரம்பிக்கணும் அப்படின்றதுனால தான் இதை ஆரம்பிச்சிருக்காரு. ஒரே ஒரு பவுல் ராமன் உங்க லைஃபையே மாத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜோஜோ அந்த இடத்துல ஆனந்த கண்ணீர் வெடிக்கிறா. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ராமனை கிரியேட் பண்றது மூலமா மக்கள் அதை சாப்பிட்டு சந்தோஷப்படுவாங்க இல்லையா, அதனால தான் அதை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. பட் அவரால் ஒரு ஷினோபியாவும் இதுக்கு முன்னாடி இருக்க முடியல. இப்போ கரெக்டாக ராமனையுமே கிரியேட் பண்ண முடியாம ஒரு இதுல தான் இருக்காரு. அப்ப ரொம்பவே அருமையா சுவையா இருக்க ராமனை கிரியேட் பண்ணி எல்லாருக்கும் விற்போம், அதை சக்சஸ்ஃபுல் ஆக்கும் இல்லையா உங்க கடையன்ற மாதிரி ஜோஜோ சொல்ல, நாளைக்கு விற்கிறோம் நாங்களுமே உங்களுக்கு உதவி பண்றோம்ன்ற மாதிரி இன்னொன்னு சொல்றான். இன்னொரு பக்கம் அந்த திருட்டு பசங்க அந்த மெமரியை ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது அதுல வெறும் மசாலா தான் இருக்கும். என்னடா அது அப்படின்னு நம்ம கேட்கும் போது தான் வர வேலை ஒரு செஃப் இடிச்சு கீழே விழுந்திருக்கும் இல்லையா, அது அவனுக்கு ஞாபகம் வருது. ஸோ இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும் போது எல்லாமே ஆர்டினரியா தான் இருக்கும். எதனா யூனிக்கான இன்கிரீடியன்ட் இங்கே ஆட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னது சரி அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் மலை ஏறிட்டு இருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஸ்பெஷலான பேம்பு இருக்கும், அது டாப்ல தான் இருக்கு, நம்ம அங்கே தான் போய் எடுக்கணுன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த வயசான காலத்தில் இதெல்லாம் எனக்கு தேவையான மாதிரி தான் அவர் இருக்காரு. ஆனால் ரிஸ்க் எடுத்தால் தான் உங்களுக்கு தேவையான டெலிஷியஸான ராமனை நீங்க மேக் பண்ண முடியுன்ற மாதிரி ஜோஜோ சொல்லுவா. மேலே போயிட்டு பேம்பு எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு காட்டு பண்ணியை பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போய் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு ஹீட் ஃப்ளேமை ரொம்பவே அதிகமாக வைக்கிறாரு. கொஞ்சம் ஜென்டிலா ஹேண்டில் பண்ணுங்கன்ற மாதிரி அந்த இடத்துல ஜோஜோ சொல்லிக்கிட்டு இருக்கா. ஜூட்ஸுலாம் அந்த இடத்துல யூஸ் பண்ண மாட்டேங்கிறாரு, ஆனால் ஜூட்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இது சொல்லிக்கிட்டு இருக்காரு. பார்த்தா அது ஆட்டிடியூட் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஃபைனலா அவர் குக் பண்ணிட்டு அப்புறம் அது பொங்கி விழுஞ்ச அந்த இடமே போகியாவது. அதை ஈனோஜன் சாப்பிட்டு பார்த்துட்டு கொஞ்சம் சில குறைகள் சொல்றான். அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் ட்ரை பண்ண ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு அவரோட சமையல். ஃபைனலா ஒரு அளவுக்கு நல்லா பெர்ஃபெக்ட்டா ப்ரிப்பேர் பண்ணி 2 பேருக்குமே தர அதை சாப்பிட்டு நல்லா இருக்குன்ற
சொல்றாங்க. பட் ஏதோ ஒரு விஷயம் குறையுது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. என்ன மிஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம சீக்கிரம் ஆட் பண்ணுன்ற மாதிரி ஜோஜோ சொல்றா. என்ன மிஸ் ஆகுதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அவரோட வாலெட் அவர்கிட்ட இல்லைன்னு தெரியுது. உடனே நான் வாலெட் எடுத்துட்டு வரேன்ற மாதிரி அவர் போக அந்த இடத்துல அந்த திருட்டு பசங்க இருக்காங்க. டேட்டாவை தேடி வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜோஜோ சிப்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட இருந்து ஒரு மசாலா வாங்கி வச்சிருப்பா இல்லையா, அதை ஆட் பண்ணலான்னு எடுத்து தட்டி பார்க்கும் போது அதுல எதுவுமே வராது. உடனே நம்ம யூனோஜனுக்கு புரியும் அவருக்கு ஏதோ ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே அந்த இடத்துக்கு போய் பாக்குறாங்க. அவருக்கு ஏதோ ஆயிருக்குன்னு தெரிஞ்ச உடனே சூப்பர் பேஸ் கோலை யூஸ் பண்ணி அதை தேட ஆரம்பிச்சு போறாங்க. நாளைக்கு கண்டிப்பா நம்ம டெலிஷியஸான ராமனை மேக் பண்ணி ஆகணும்ன்ற மாதிரி இன்னொரு பக்கம் நம்ம ஜோஜோவுமே சொல்லிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஷீகடையோட டீம் இருப்பாங்க இல்லையா, அவங்க அந்த திருட்டு கேங் இருக்க ஐடியோட்ட கண்டுபிடிச்சு அதை சுத்தி வளைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் அந்த திருட்டு கேங்கை சேர்ந்த ஒருத்தவங்க வந்து அந்த செஃபை கட்டி போட்டு எடுத்துட்டு வரும்போது இவன் ஈனோஜன் ஜோஜோக்கு கொடுத்த மிஷின்ல இருக்க அவள் தானே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். ஈனோஜனோட பேர்ட்ஸ் இருக்கிறத நம்ம ஷீகடாய் பார்க்க நம்ம ஈனோஜனோட பேர்ட்ஸ் இருக்க விஷயத்த நம்ம ஷீகடாய் பார்க்கறான். இன்னொரு பக்கம் நம்ம ஈனோஜன் இருக்க பேர்ட்ஸுமே ஷீகடாய் அந்த இடத்துல இருக்கான்ற விஷயத்த அந்த திருட்டு கேங்கை சேர்ந்தவங்க அந்த செஃபை கட்டி போட்டு இந்த மாதிரி டேட்டாலாம் ஏன்டா திருடிட்டு போனன்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னடா கேட்குறீங்கன்ற மாதிரி தான் அவருக்கு இருக்கு. அந்த சின்ன பேம்பூடா அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே அந்த மசாலாவா அதெல்லாம் நான் திருடல, நீங்க என்கிட்ட இருந்து திருட வந்திருக்கீங்களான்ற மாதிரி அவர் கேட்க, ஏன்டா எங்களை தலைவலி ஏற்றிக்கிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கேங்கை சேர்ந்தவனுங்க உங்களை போட்டு அடிக்க, நீங்க என்ன பண்ணாலும் சரி நான் விட்டு கொடுக்க போதே இல்லை, நாளைக்கு கண்டிப்பா நான் ஒரு ராமனை மேக் பண்ணியே தீருவேன், ரொம்பவே டெலிஷியஸா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல செஃப் சொல்றாரு. நீ இப்ப சொல்லலைன்னா உன்னை கொன்னுடுவேன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஒரு பால் விழுது, அதாவது ஸ்மோக் பாம். அதுக்கப்புறம் ஷினோபிஸ் காலத்துல இறங்கி அங்க இருக்க எல்லாரையுமே அடிச்சு பிடிக்கிறானுங்க. சரியா அந்த திருடுங்க வந்து உங்களை எதுக்கு கூட்டு வந்தாங்கன்ற மாதிரிலாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒண்ணுமே புரியலன்ற மாதிரி அவர் சொல்ல, சீக்கிரமா நம்ம போய் டெலிஷியஸான ராமனை மேக் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டிட்டு ஜோஜோ ஈனோஜன் இடத்தை விட்டு கிளம்புறாங்க. அவங்க திருட்டு வந்து அந்த டேட்டா கிடைக்கலன்ற மாதிரி அந்த இடத்துல வந்து ஷினோபி வந்து சொல்ல, அந்த செஃப் கிட்ட தான் இருக்குன்ற மாதிரி அந்த இடத்துல ஷீகடா யோசிக்கிறான். மறுபடியுமே உங்க ராமனை மேக் பண்ணி அதை சாப்பிட்டு பார்க்கும் போது இதுல இன்னமும் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஷீகடா இந்த இடத்துக்கு வந்து ராமனா ஆமா உன் மிஷின்லாம் முடிஞ்சிச்சான்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் கேட்கும் போது இல்ல திருட்டு போன பொருளை நாங்க இன்னும் கண்டுபிடிக்கலன்ற மாதிரி சொல்லுவா. சரின்னு சொல்லிட்டு ஜோஜோ அந்த மசாலா எடுத்து நல்லா ஆட்டி ஆட்டி குலுக்கி இதை போட பாப்பா, அதுல இருந்து ஒண்ணுமே விடாது. பார்த்தா அது ஓப்பனே அதுல இருந்து ஒரு மெமரி கார்டு விடுது. இதுதான் திருட்டு போன டேட்டா இந்த மாதிரி அந்த இடத்துல ஷீகடாய் சொல்லிட்டு தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லுவான். எங்களை தான் நீ பின்தங்கி இருக்கேன்னு சொல்லி நாங்க நினைச்சோம். பிகாஸ் நீ டேலண்டான பீப்புள் கூட டீம் ஒர்க்கா இருந்தேன்னா நீ நிறைய விஷயங்களை அக்கம்ப்ளிஷ் பண்ணலாம் இல்லையான்ற மாதிரி அந்த இடத்துல ஈனோஜன் சொல்ல, டேலண்டான குரூப் பீப்புள் இருந்தாலுமே கேரண்டியா அவங்க வின் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. உன்னோட இண்டிவிஜுவல் ஃபிளேவர் அவங்க கூட சேர்ந்தா மட்டும்தான் அது ஒரு ஒர்க் ஆகிற விஷயமாவே இருக்குன்ற மாதிரி அவன் சொல்றான். நீ இனிமே ஒரு சிறந்த டீம்மேட்டா கூட ஆகலாம் ஈனோஷிகாச்சோ மாதிரின்ற மாதிரி சொல்ல, ஆல்ரெடி ஈனோஜின் நான் தான் சொன்னேன் இல்லையா, ஏன்டா தேவலாம ஓவரா யோசிச்சுன்ற மாதிரி நம்ம ஜோஜோ இப்ப வித்தியாசமா பேசுறா. ஷீகடாய் சொன்ன வார்த்தைகள் வந்து அந்த செஃப் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இண்டிவிஜுவலான ஒரு ஃபிளேவர் தான் எல்லாத்தையும் சேர்த்து பயங்கரமா ஆக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பான் இல்லையா அந்த விஷயம். உடனே ஜோஜோ சாப்பிட்ற வெரைட்டியான ஃபிளேவர்ஸ் பொட்டேட்டோ சிப்ஸ்லாம் எடுத்து இதை ராமனோட மிக்ஸ் பண்ணா என்ன அப்படின்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாரு. 3 பேருமே அதை சாப்பிட்ட உடனே ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி சந்தோஷமாயிட்டாங்க. அவருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் அவரோட ஃபைனல் அல்டிமேட் ராமனை அவர் கிரியேட் பண்ணிட்டாரு இல்லையா. வில்லேஜோட டாப் சீக்ரெட் டேட்டாவை நீங்க ரிட்ரீவ் பண்ற மிஷின்லாம் பண்ணீங்களாமே பயங்கரம் தான் போல அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பருட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. ஆமானங்கறால் ரொம்ப சிறப்பானவங்க இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஜோஜோ எல்லாம் சொல்லிட்டு வருவா. நீ சாப்பிட்றத மட்டும் தானே பண்ண, வேற என்ன பண்ணன்ற மாதிரி நம்ம ஈனோஜன் கலாச்சிட்டு இருக்க, சாப்பிட்றதே ரொம்ப முக்கியம் தான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கு நடுவுல நம்ம பருட்டோ ஒரு மேகசின் எடுக்கிறான். அந்த மேகசினோட அட்டையில ராமன் போட்டோ போட்டிருக்கு. அங்க நம்ம சாப்பிட போலான்ற மாதிரி சொல்றான். அது யார் கடை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிங்கோவோட கடை தாங்க. ஆக்சுவலா நேத்து நம்ம ஜோஜோ ஈனோஜன் 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சிருப்பாங்க இல்லையா, அந்த கடை தான். அதனால தான் காலைல கூட சாப்பிடாம வந்திருக்கன்ற மாதிரி ஜோஜோ சொல்ல அந்த கடை பக்கம் போறாங்க. நேத்து வரைக்கும் வெறிச்சோடி கடந்த அந்த இடம் இன்னைக்கு பெரிய கியூவோட நிக்குது. எனக்கு ரொம்பவே பசிக்குது பாடு நம்ம அந்த இடத்துல பருட்டோ சொல்ல, வேற வழி கிடையாது லைன்ல போய் நிப்போன்ற மாதிரி சாரடா சொல்லுவா. அதை சாப்பிட்ற ஒவ்வொரு மக்களுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுல ஒரு ராமனோட நேம் வந்து ஈனோஷிகாச்சோ ராமன்னே அவர் வச்சிருக்காரு. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிட்டு பாருங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல பருட்டோ எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம்.